ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர. பூமியில் நம் நாட்டில் பிறந்தவர்கள் மட்டுமே பக்தர்கள் என கருத தேவையே இல்லை. நல்ல குருநாதரை தேடி பக்தியுடன் இங்கு வந்த வெளிநாட்டினரும் நல்ல பக்தர்கள்தான் என்பதை உணர்த்தியது மகாபெரியவர். அவர் செய்த லீலையை தெரிந்து கொள்ள வேண்டுமானால் இக்காணொலியை முழுமையாக பாருங்கள். அப்பாலும் அடிசார்ந்த அடியார். ஆன்மீக பூமியில் நம் நாட்டில் பிறந்தவர்கள் மட்டுமே பக்தர்கள் என கருத தேவையில்லை. நல்ல குருநாதரை தேடி பக்தியுடன் இங்கு வந்த வெளிநாட்டினரும் உண்டு. இதனால்தான் பாருக்குள்ளே நல்ல நாடு எங்கள் பாரத நாடு, மாமுனிவோர் பலர் வாழ்ந்த பொன்னாடு, பூரணம் ஞானம் பொலிந்த நன்னாடு என்றெல்லாம் மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் பாடினார். அந்த வகையில் இங்கு வந்த இத்தாலிய பெண்தான் யுஜீனியா. சிவகங்கை மாவட்டம் இளையத்தங்குடியில் தங்கியிருந்தார் காஞ்சி மகா சுவாமிகள். அவரை சந்தித்த போது தனக்கு ஏற்பட்ட அனுபவத்தை மெழுகில் வாய்க்கப்பட்ட பொன்னிறச் சிலை போல் சுவாமிகள் இருந்தார். அருகில் நின்று தரிசித்த போது கண்முன்னே தீபச்சுடர் பிரகாசிப்பதைப் போல் பரவசம் அடைந்தேன். அவரது தோற்றம் சாதாரண மனிதரைப் போல வெறும் பௌதீக உடலாக தோன்றவில்லை. ஒளிமிக்க ஆன்மா குடியிருப்பதால் ஸ்படிகம் போல் மேனி காட்சியளித்தது என அப்பித்தாளிய பெண் கூறினார். மறுநாள் தன் நாட்டிற்கு செல்ல தயாரான நிலையில் அன்றிரவு கடுமையான மழை பெய்யவே சேற்றில் தடுமாறி விழுந்து அப்பெண்ணுக்கு விலா முதல் குதிங்கால் வரை கடும் வலி ஏற்பட்டது. அப்படி பயணம் மேற்கொள்வது என கவலையுடன் படுத்திருந்தபோது தன் சிறகுகளால் அணைத்து கொள்வார், அதற்குள் நீ சுகமாயிருப்பாய் என்ற பைபிளில் உள்ள வசனம் அவளுக்கு ஞாபகம் வந்தது. அதிகாலையில் எழுந்த மகாபெரிவரை தரிசிக்கச் சென்றார். அந்நிலையில் வலியின்றி இயல்பாக அவளால் நடக்க முடிந்தது. சுவாமிகளின் முன் சம்மணக்காலிட்டு கீழே அமர்ந்தாள். தாயின் மடியில் அமர்ந்த குழந்தையாக தன்னை உணர்ந்தாள். சுவாமிகளை தரிசிக்க பக்தர்கள் வருவதும் போவதுமாயிருந்தனர். சிறுவர்கள் விளையாடிக்கொண்டும் பறவைகள் சத்தமிட்டு பாடியும் கொண்டிருந்தனர். இரைச்சல் மிகுந்த இந்த சூழலிலும் அப்பாலும் அடிசார்ந்த இந்த வெளிநாட்டு பெண்ணின் மனதில் அமைதியே குடிகொண்டது. மகாபெரிவரை சரணடைந்தால் அமைதியும் நிம்மதியும் நமக்கு சாத்தியமாகும் என்பதை உணர்த்தினார் மகாபெரியவர். ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர.